தேவிகா. வாடா 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 செல்லம். Thank you. இங்க பாரு பூமிகா, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா உன் கோவம் சத்தியமா நியாயம் இல்லாத கோவம். இங்க பாரு, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்காம என் மேல கோவப்படுற பூமிகா. இங்க பாரு, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சுப்ரியாக்கு தாலி கட்டவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நீங்க அன்னைக்கு பொய் சத்தியம் பண்ணி குழந்தைய தாண்டினதுனால அன்னைக்கு குழந்தை எவ்வளவு வயிற்று வலியில துடிச்சா தெரியுமா? எனக்கு வயிற்று வலி இல்ல, நான் டாடிய பார்க்கதா சும்மா நடிச்சேன். நிஜமா சொல்றேன், சுப்ரியாக்கு நான் தாலி கட்டல பூமிகா. நான் தாலி கட்டினதை நீ கண்ணால பார்த்தேன்னு சொன்னல. அப்ப ஆக்சுவலா நான் எங்க இருந்தேன் தெரியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா உன்னைய குழந்தையும் தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தேன். அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் நீ அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்ட் பாயை பார்த்தேன். அவனை அடிச்சு கேட்டதுல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அவன் அடையாளம் காமிச்சான். அவனையும் அடிச்சு கேட்டேன். அவன் உனக்கு விஷ ஊசி போட்டவன அடையாளம் காமிச்சான். அவனை பிடிக்கிற நேரத்துல தான் தேவிகாக்கு டூப்ளிகேட் பாஸ்போர்ட், டூப்ளிகேட் பர்த் சர்டிபிகேட் இது ரெண்டையும் ரெடி பண்ணாம மாட்டினான். சார், இவங்க வெளிநாட்டுக்காரங்க. இவங்களுக்கு குழந்தை இல்ல. இந்தியாவில் தான் குழந்தைய தத்தெடுக்குன்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க. நான் தான் இந்த குழந்தைய அன்னை ஆசிரமத்துல இருந்து முறைப்படி பேசி வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. அப்பா பேரு பரமசிவம், அம்மா பேரு மீனாட்சி அம்மா. சார், நான் சொல்றதெல்லாம் நிஜம். இந்த டாக்குமெண்ட்லாம் உண்மை. அப்ப அவன் மூலமா இந்த ரவுடி விஜய் பிடிச்சேன். அவனை வச்சுதான் இந்த குணாவை பிடிச்சேன். இப்படி ஒவ்வொருத்தரையா புடிச்சு புடிச்சு உன்னையும் குழந்தையும் நான் நெருங்கி வந்தேன். கடைசியா ஒருத்தன் மாட்டினான். அவன் தான் உன் கழுத்துல முகமுடி மாட்டி உன்னை சித்திரவதை பண்ணவங்கல்ல ஒருத்தன். அவனையும் அடி அடி நடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த கடத்தல் தலைவன் கிட்டயும் பேசினேன். ஆனா அதுக்கப்புறம் என்னால அவனை தொடர முடியல. அந்த நேரத்துல தான் மாலாத்தையோட இந்த ஜானகி சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த சண்டையை விளக்க போகும்போது தான் மாலாத்தை என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்பதான் நீ வந்து என்ன ஸ்டேஷன்ல பார்த்த. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியுமே. பூமிகா, இப்பவாவது நான் சொல்றத நம்ப பூமிகா. நான் உனக்கும் குழந்தைக்கும் எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். நீங்க சொல்றது அத்தனையும் உண்மைன்னு நான் நம்புறேன். நான் நம்புறேன். ஆனா நான் என் கண்ணால நீங்க சுப்ரியா கழுத்துல தாலி கட்டினதை நான் பார்த்தேனே. அப்ப அது யாரு? சொல்லுங்க, அது யாரு? அத நான் சொல்றேன். மாமா. அப்பா. மாமா வாங்க. மாமா. பா. மாமா. ஒடியா 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 ஒடியா. மாமா. எல்லாத்தையும் வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மதன் சொல்றது நிஜம். மதன் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டல.
சுப்ரியா கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு தெரியுமா? அப்பா 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 உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? சுப்ரியா கழுத்துல தாலி கட்டினது யாருப்பா? அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா இங்க உட்காரு. யாருப்பா சொல்லுங்கப்பா. மாமா சொல்லுங்க. இங்க வீடே பத்திக்கிட்டு எரியுது. ஏன் அமைதியா இருக்கீங்க மாமா? சொல்லுங்க. ஐயோ ஏன் மாமா தயங்குறீங்க? என்னோட வாழ்க்கையே நீங்க சொல்ல போற அந்த பதில்ல தான் இருக்கு. அது யாருன்னு சொல்லுங்க மாமா. தாத்தா ம்? வீட்ல ஒரே ப்ராப்ளம். சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க. சொல்றேம்மா. அது வேற யாரும் இல்ல, கிராமத்து சுதன், குடிமி சுதன், குண்டூர் சுதன். என்ன மாமா சொல்றீங்க? மதன் மச்சான் மாதிரியே உருவத்துல ஒரே மாதிரியே இருப்பாரு, அவரையா சொல்றீங்க? ஆமா, அவரேதான். ஆனா சுதனுக்கும் சுப்ரியாக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? நான் தாம்மா சம்மந்தப்படுத்தினேன். ஆமா, நான் தான் சுதன சுப்ரியா கழுத்துல தாலி கட்ட வச்சேன். அப்பா நீங்களே இப்படி பண்ணீங்க? அப்பா நீங்க இப்படி பண்ணதுனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? டேய், உன்னையும் பூமிகாவையும் அந்த ராட்சசி ஜானகி கிட்ட இருந்து காப்பாத்ததான் அப்படி செஞ்ச. இத பாருமா, நான் உங்களை அடிக்கடி பார்க்கலனாலும் இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்துலதான் மதன சுப்ரியாவுக்கு தாலி கட்ட சொல்லி அந்த ஜானகி தொடர்ந்து மிரட்டுறத பார்த்தமா. தாலி கட்டினா பூமிகா இருக்கிற இடத்த சொல்றதாவும் கேட்டேன். பூமிகாவை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவும் சுதன் நாயுடுவை போய் நான் சந்திச்சேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா. சூடு சுதன் தம்பி, என் பையன் மதனுக்கு ஜானகிங்கிற ஒருத்தங்களால நிறைய பிரச்சனை இருக்கு. நீ என் பையன் மாதிரியே இருக்கிறதுனால நீ வந்துதான் அவனை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். அந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு மதனை தாலி கட்ட சொல்றாங்க. அவன் எப்படி தாலி கட்டுவான் தம்பி? ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அதனால என் கூட வந்து தயவு செஞ்சு என் மகனை காப்பாத்து தம்பி. நீயும் எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் தம்பி. சுதன மதன் கெட்டப்புக்கு மாத்தின, மதனா நடிச்சு சுப்ரியா கழுத்துல தாலி கட்ட வச்ச. நான் பண்ண இந்த காரியம் சரியா தப்பான்னு தெரியாதுமா. என் மகனையும் மருமகளையும் அந்த ஜானகி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இப்படி நான் செஞ்சேம்மா. அதுவும் போக சுப்ரியா சாக போற நோயாளி தானே, அவ சுமங்கலியா போகணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. அது மதன் கட்டினா என்ன, சுதன் கட்டினா என்ன? அதனாலதான் நான் சுதனை சுப்ரியா கழுத்துல தாலி கட்ட வச்சேன். இதுதாம்மா உண்மையிலேயே நடந்தது. பூமிகா, சாரி மச்சான், உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். சரி வருத்தப்படாத. உன் நிலைமையில யார் இருந்தாலும் அப்படிதான் நினைக்க தோணும். இல்ல மச்சான், நீங்க என்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னீங்க. ஆனா நான் தான் உங்களை நம்பாம போயிட்டேன். மச்சான், நீங்க நம்ம குழந்தைய போட்டு தாண்டி வந்து கூட சொன்னீங்க. அப்பயாவது நான் நம்பி இருக்கணும்ல. என்ன நினைச்ச எனக்கு என் மேல கோவமா வருது. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மச்சான், அப்பதான் என் மனசு ஆறும். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஹே விடு, பரவாயில்ல. இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும். மாமா, இப்ப இந்த சுதன் எங்க? அவர் ஏன் பாதுகாப்புல தான் இருக்காரு.
தாலி கட்டின உடனே மதனை தான் கஸ்டடியில வச்சுக்கணும்னு நினைச்சு அது சுதன்னு தெரியாம ஜானகி கட்டி போட்டு வச்சிருந்தா. நான் தான் ஆளுங்களை வச்சு சுதனை மீட்டு என்னோட பாதுகாப்புல வச்சிருக்கேன். அது போதும் மாமா. சரி வாங்க, நம்ம உடனே கிளம்பி போய் ஜானகி ஆண்டி கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைப்போம். அப்படியே சுப்ரியாவை பார்த்துட்டு வந்துருவோம். ஆ, வேண்டாமா? ஜானகி கிட்ட உண்மையை சொன்னோம்னா விஷயம் வேற மாதிரி பூதாகரமா மாறிடும். இல்ல மாமா, மதன் மச்சனை பத்தி அவங்க தப்பா நினைப்பாங்கல்ல, அத நாம சரி பண்ணணும்ல. நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும், விடுமா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுல, அது போதும். இல்ல மாமா, மதன் மச்சான் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டலன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியணும். அவர் அந்த பழி சுமையில இருந்து காப்பாத்தணும். அதுக்கு நம்ம எல்லாரும் போய் ஜானகி அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும். ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா போலாம். வேண்டாமா, சொன்னா கேளுமா. அப்பா, எனக்கு என்னவோ பூமிகா சொல்றதுதான் சரின்னு தோணுதுப்பா. சரி வாங்க, எல்லாரும் போவோம். வாங்க. அக்கா, வாங்க. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் தேவிகாவை பாத்துக்கிறேன். சரி, வாங்க. நாங்க போயிட்டு போயிட்டு வாங்க. வந்துடுறோம். மதன் வா. போயிட்டு வந்துடுறேன். வா. சண்டை போட்டு பிரிஞ்ச பூமிகாவும் மதனும் இப்ப ஒன்னா ஜோடி போட்டுக்கிட்டு வராங்களே. இப்ப நாங்க ஒன்னா சேர்ந்துட்டோன்னு காமிக்க வராங்களா? மதனை சுப்ரியாவோட சேர்த்து வைக்கலாங்கிற நம்ம கனவு நிறைவேறுமா? சாரி ஆண்டி, நடந்ததுக்கெல்லாம் நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். நடந்த உண்மை என்னன்னு தெரியாம நம்ம எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வருத்தப்பட்டுட்டோம். இப்ப எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு ஆண்டி. என்னோட மாமனார் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவர் மட்டும் நடந்தது என்னங்கிற உண்மையை சொல்லலைன்னா என்னென்னமோ விபரீதம் நடந்திருக்கும். பூமிகா, நீ எதை சொல்ற? மதன் மச்சான் தான் சுப்ரியாக்கு தாலி கட்டினதா நினைச்சோமே, அந்த விஷயத்தை தான் சொல்றேன். இதுல விளக்கி சொல்றதுக்கு என்ன இருக்கு? மதன் சுப்ரியாவுக்கு இதே ஹாஸ்பிட்டல்ல நட்ட நடு ஹால்ல வச்சு தாலி கட்டினது இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் தெரியுமே. ஏன் ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஐயோ, அதுதான் ஆண்டி, அது உண்மையில இருந்தா இப்ப சொல்ல வந்திருக்கோம். இங்க பாருங்க, நான் ஆரம்பத்துல இருந்து சுப்ரியா கழுத்துல தாலி கட்டல தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எங்க கேக்குறீங்க? இங்க பாருங்க, அதான் இப்ப உண்மையை நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தோம். முதல்ல நீங்க எல்லாருமே இல்ல இல்லன்னு சொன்னீங்க. இப்ப இவரை கூட்டிட்டு வந்து இல்லன்னு சொல்றீங்க, அதானே? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது மதன் இல்ல, மதன் மாதிரி இருக்கிற கிராமத்து பையன் சுதன். அவன் தான் கட்டினான். என்னது? கேக்கலையா? மதன் மாதிரி உருவம் உள்ள சுதன் தான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கான். இது என்ன புது கதையா இருக்கு? மதன் சுதன் சொல்லிக்கிட்டு எங்க இருந்து முளைச்ச இந்த மதன் சுதன்னு? இந்த பாப்பா கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன கேணச்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? ஆண்டி, நாங்க சொன்னதை நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, சுப்ரியா கழுத்துல தாலி கட்டினது அந்த சுதன் தான். ஏய், என்ன எல்லாரும் கூடி பேசி முடிவோட தான் வந்திருக்கீங்களா? என்ன பூமிகா, இதெல்லாம் உன் செட்டப்பா? உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக கற்பனையா இல்லாத சுதனை இருக்கிறதா சொல்லி நாடகம் ஆடுறியா? அப்படி இல்ல. என் மக கடவுள் அருளால குணமாகி அவ மதனோட சேர்ந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறா. அது கனவுலயும் நடக்காது. உங்களுக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசாம மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்ந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இங்க பாருங்க, உங்களை நான் கடைசியா வார்ன் பண்றேன். தேவையில்லாம எங்க பிரச்சனையில தலையிடாம ஒதுங்கி போயிடுங்க, அவ்வளவுதான். அட பாவி, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னு சொன்னா கூட பூமிகாவுக்கு பயந்துட்டு சொல்றேன்னு நினைச்சிருப்பேன்.
ஆனா இன்னொருத்தர் கட்டினதா சொல்லி என் பொண்ணை அவமானப்படுத்துறியடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நீ விளங்குவியா? உன் குடும்பமே விளங்காதுடா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி நிறுத்துங்க. இது பாருங்க, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், எதுக்கடி உனக்கு இவ்ளோ ரோஷம் வருது? இல்லாத யாரோ ஒரு சுதனை இருக்கிறதா சொல்லி என்ன நம்ப சொல்றியா? இத பாரு, உண்மையிலேயே சுதன் ஒருத்தர் இருந்தானா என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தடி. நிறுத்திட்டா நம்புவீங்களா? நீ முதல்ல கூட்டிட்டு வாடி, அப்புறம் பார்க்கலாம். கூட்டிட்டு வரேன். பார்க்க தானே போறீங்க? வாங்க மச்சான் போலாம் வாங்க. குமாரசாமி ஐயா பூமிகா வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ இந்நேரம் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லிருப்பாரு. சுப்ரியாக்கு அந்த மதன் தாலி கட்டலன்னு எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை ஜானகி அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டா போதும், எல்லாம் சுபமா ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்குள்ளேயே குமாரசாமி ஐயா வந்துட்டாங்களா? நீங்க தான் சுதனா? சொல்லுங்க, நீங்க தான் சுதனா? கேக்குறல, சொல்லுங்க. ஆமா, உங்களை குமாரசாமி கூட்டிட்டு வர சொன்னாரு, வாங்க. அவரு இத பத்தி என்கிட்ட ஒன்னும் சொல்லலைங்க. அதான் என்கிட்ட சொல்லிருக்காருல, வாங்க போலாம். சுதன் ஐயா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் இப்போ பூமிகா வீட்டுக்கு போறேன். உன் விஷயத்தை சொல்லி எல்லா பிரச்சனையையும் சுமூகமா முடிச்சு வைக்க போறேன். அது வரைக்கும் யார் வந்தாலும் கதவை திறக்க கூடாது, புரிஞ்சுதா? அப்படியே திறந்தாலும் கூட 1-2 வார்த்தை பேசி அனுப்பிடணும். சரி. சந்தேகத்துக்கு இடமா இருந்தா உடனே எனக்கு நீ போன் பண்ணணும், புரியுதா? சரியா? ஓகே, சரி. ஹலோ சுதன், என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்கோ. நானும் எதுக்கும் குமாரசாமி சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கூட வந்துடுறேன், சரியா? என்னங்க இப்போ எதுக்கும் என் போனை புடுங்கினீங்க? குடுங்க. ஏய் மேடம், இவன் ரொம்ப கேள்வி கேக்குறான், தூக்குங்கடா. சரிங்க மேடம். யாரு? கடவுளே! யாரா நீங்க? நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.